தொழில் மேம்பாட்டுக்கும் சரியில்லை, சுகாதார மேம்பாட்டுக்கும் அதுக்கான வேலை செய்யலை. அதை காட்டிலும் பெரிய விஷயம் என்னென்னா இது போக்குவரத்தை பொறுத்தளவுக்கு மதுரையுடைய காவாசி பகுதியை இந்த பகுதி தான் அடைக்கிறது. இந்த போக்குவரத்து நெரிசல் இப்போ கூட பார்த்துருப்பீங்க போக்குவரத்தில் எப்படி இருக்குல்ல. அப்போ இது வரைக்கும் போக்குவரத்தை சரி செய்கிறதுக்காக ஒரு பாலம் போடுறதுக்கோ இந்த பகுதியில் பெரிய பாலங்கள் எதுவுமே கிடையாது. அதுக்கான ஒரு குரல் கூட கொடுத்ததில்லை. செயலப்புறம் முதல்ல குரலே கொடுத்ததில்லை. அப்படின்றப்போ இந்த தொகுதியை அவங்க பேருக்கு மட்டும் ஒரு ஐடென்டிட்டி நம்பருக்காக தான் வச்சுருக்காங்களே ஒழிய இந்த தொகுதி மக்களை பற்றியோ தொகுதியுடைய வாழ்வியல் மக்களுடைய மேம்பாட்டை பற்றி யோசிக்கிறதில்ல. அதே போல் இந்த தொகுதிக்கு உட்பட்டு தான் அரிசி ஆலைகள்லாம் வருது. சிந்தாமணி வரைக்கும் அது பார்டர் தொட்டி அரிசி ஆலைகள் வருது. இந்த அரிசி ஆலைகள் சார்ந்து 1000க்கு மேற்பட்ட தொழிலாளர் வேலை பார்க்குறாங்க. அவங்க நோய் தொற்று வியாதினால, ஏன்னா அரிசி ஆலையில் வேலை பார்க்கும்போது அந்த டஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த டஸ்ட் அலர்ஜி, அந்த ஸ்கின் ப்ராப்ளமும் வரும். அவங்க தொழிலாளர் சம்பந்தமான மேம்பாட்டுக்கான வேலை செய்யலை. இங்கே மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, சுகாதாரம் ஃபஸ்ட்டு, 2வது போக்குவரத்து, பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான சிறு தொழில் சம்பந்தமான விஷயங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் எதையுமே அவங்க தொடாமல் பொத்தாம்பொதுவாக மேலோட்டமாக அவங்க கட்சி தலைமை சொல்கிற விஷயங்களை மட்டும் பேசிட்டு அவங்களுடைய பொருளாதாரம் அவங்களுடைய பணத்தை மட்டும் இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இதை எதிர்த்து வேற எந்த ஒரு கட்சியால சரி செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினால் சரி செய்ய முடியும்னு நம்புகிறோம். என்ன காரணம்னா, எப்போவுமே இங்கே தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு மக்கள் பிரதிநிதி ஆளும் அரசோட ஒரு இணக்கமான போக்கை வச்சுருந்தோம்னா தான் இங்கான தகவலை கொண்டு போய் பரிமாற்ற முடியும். இங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும்போது செய்தியை சொல்லணும்னா கூட ஒரு இணக்கமான போக்கு இருக்கணும். இப்போ முரண்பாடான போக்குள்ள சட்டமன்ற உறுப்பினர் அந்த செய்தியை கூட கொண்டு போய் சேர்க்க முடியாது, செய்தியும் சேர்க்க முடியாது, அங்கேருந்து வரக்கூடிய நலத்திட்டங்களையும் கொண்டு சேர்க்க முடியாதுன்றப்போ அவங்க எதிர்கட்சிகளோ மாற்றுக் கட்சிகளோ அவங்க சாத்தியம் இல்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுக்கு அவங்க மத்தியில் வலிமையான ஒரு கட்சியாக இருக்கிறதுனால இங்கே நடக்கக்கூடிய அவலங்களையும் இந்த மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளையும் டெல்லி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும். அதே போல் சிறிய சுயதொழில் பண்ணக்கூடிய பெண்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள் நிறையா ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குது. அதை கொண்டு வந்து சேர்க்கணும்னா கூட இந்த எம்எல்ஏ அதுக்கான முயற்சி எடுக்க முடியும். ஏன்னா ராமசீனிவாசன்ஜி அவர்களை பொறுத்தளவுக்கு டெல்லி வரைக்கும் நல்ல அறிமுகம் உண்டு. நீண்ட காலமாக அவர் இயக்கத்தில் இருக்கிறாரு. அதுபோக பொதுமக்கள் அறிஞ்ச பேச்சாளராக இருக்கார். அதை தாண்டி ஒரு நல்ல இலக்கியவாதியாகவும் இருக்கார். அவருடைய மேடை பேச்சுகள்லாம் பொதுமக்கள் எல்லாருமே கேட்டிருக்காங்க, அது ஃபெமிலியராகவும் இருக்காங்க. அதனால் நிச்சயமாக அவர் ஒரு அறிவாளி, மக்களோடு கலந்து வாழக்கூடியவர், ஒவ்வொரு விஷயத்தையும் பின் பாயிண்டாக டேட்டா வைஸ் பேசக்கூடியவர், எல்லாரும் எளிமையாக சந்திக்கக்கூடியவராக இருக்கிறதுனால அவர் மக்களுக்கு நிச்சயமாக செய்வார்னு நம்புகிறோம்.